பாடசாலை சிற்றுண்டி சாலைகளில் இந்த உணவு வகைகள் தடை செய்யப்படுவதற்கான காரணம் என்ன? இந்த தீர்மானத்தின் பின்னணி என்ன? பாடசாலை மாணவர்களின் ஊட்டச்சத்து நிலைமை அவர்களின் உடல் உள்ள வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் கல்வி தேர்ச்சிக்கும் நேரடியாக பங்களிக்கின்றது. சுகாதார பிரிவினரின் தகவல்களுக்கு அமைய சுகாதார பாதுகாப்பற்ற ஊட்டச்சத்தற்ற உணவு மற்றும் பானங்களை உட்கொள்வது மாணவர்களின் கல்விக்கு தடையாகும். மேலும் இது மெலிவுத்தன்மை, குள்ளத்தன்மை, அதிக பாரம், உடற்பருமன் மற்றும் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு என்பவற்றுக்கு காரணமாக அமைகின்றது. 2025ஆம் ஆண்டு தேசிய ஊட்டச்சத்து மாதத்திற்கு அமைவாக பெற்றுக்கொள்ளப்பட்ட தரவுகளின்படி எமது நாட்டு பிள்ளைகளில் 10.1% குள்ளத்தன்மையுடனும் 8.6% மெலிவாகவும் 16.1% குறைந்த எடையுடனும் காணப்படுவதுடன் 0.57% உடற்பருமன், அதிக பாரம் கொண்டவர்களாகவும் பதிவாகியுள்ளனர். இந்த நிலைமையை கருத்திற்கொண்டு சுகாதார பாதுகாப்பான பாடசாலை சிற்றுண்டிச்சாலைகள் பற்றிய வழிகாட்டல்கள் நீண்ட காலமாக தயாரிக்கப்பட்ட போதிலும் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இதற்கமையவே நடைமுறையிலிருந்த சுற்றறிக்கைகளை கடந்து புதிய சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. தொற்றா நோய்களிலிருந்து பிள்ளைகளை பாதுகாப்பதும் ஆரோக்கியமானதொரு தலைமுறையை உருவாக்குவதுமே இந்த தீர்மானத்தின் நோக்கமாகும் என சுகாதார பிரிவினர் தெரிவிக்கின்றனர். எங்களிடம் உள்ள தரவுகளின்படி இந்த அதிக பாரம், உடற்பருமனுக்கு ஆளாகும் நம் சமூகத்தினர் மிக குறுகிய காலத்திற்குள் இளம் வயதிலேயே தொற்றா நோய்களுக்கு ஆளாவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. 13 தொடக்கம் 17 வயதுக்கு இடைப்பட்ட பிள்ளைகளை இந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டனர். உண்மையிலேயே பாடசாலை பிள்ளைகளில் 17.4% தினசரி ஒரு தடவையாவது அல்லது அதற்கு மேற்பட்ட தடவைகள் தினமும் காபனீட்டப்பட்ட பானங்களை பருகுவதற்கு பழகியுள்ளனர். அதேபோன்று 28.5% பிள்ளைகள் அதிக உப்புத்தன்மை கொண்ட உணவுகளையும், 29% பிள்ளைகள் அதிக எண்ணெய்த்தன்மை கொண்ட உணவுகளையும், 41% பிள்ளைகள் அதிக சீனி கொண்ட உணவுகளையும் நாளாந்தம் ஒரு தடவை அல்லது அதற்கு மேற்பட்ட தடவைகள் உட்கொண்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்த வழிகாட்டலில் உள்ளடக்கப்பட்டுள்ள நிபந்தனைகள் எவை? சுகாதார பாதுகாப்பான மற்றும் ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை கொண்டு பாடசாலை சிற்றுண்டிச்சாலை ஒன்றை நடத்துவதற்கான வழிகாட்டல் 4 முக்கிய நிபந்தனைகளின் கீழ் வெளியிடப்பட்டுள்ளது. பாடசாலை சிற்றுண்டிச்சாலையையும் அதன் வளாகத்தையும் முறையான தரத்திற்கு அமைவாக பேணுதல், முறையான முகாமைத்துவம் மற்றும் கண்காணிப்பு, மனிதவள முகாமைத்துவம், சுகாதார பாதுகாப்பான மற்றும் ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை வழங்குதல் ஆகியனவே அந்த நிபந்தனைகளாகும். பாடசாலை சிற்றுண்டிச்சாலையும் அதன் வளாகமும் முறையான தரத்திற்கு அமைவாக பேணப்பட வேண்டும். இதன்போது பாடசாலை அதிபரின் தலைமையில் பாடசாலை உணவு குழு ஒன்று நியமித்து சிற்றுண்டிச்சாலையினூடாக மாணவர்களுக்கு உணவு வழங்கும் முழு செயல்பாட்டையும் கண்காணிக்க வேண்டும். சிற்றுண்டிச்சாலை ஊழியர்கள் அப்பிரதேசத்தின் சுகாதார வைத்திய அதிகாரியின் பரிந்துரைக்கு அமைவாக மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பதுடன் பிள்ளைகளின் சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் செயற்பட வேண்டும். சுகாதார பாதுகாப்பான ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை வழங்குதல் எனும் நிபந்தனையின் கீழ் தினசரி ஊக்குவிக்கப்பட வேண்டிய உணவுகள், விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ள உணவுகள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. விற்பனை செய்வதும் விளம்பரப்படுத்துவதும் தடை செய்யப்பட்டுள்ள உணவுகள் 5 பிரதான பிரிவுகளின் கீழ் காட்டப்பட்டுள்ளன. விற்பனை மற்றும் விளம்பரம் தடை செய்யப்பட்டுள்ள 5 முக்கிய உணவு பிரிவுகள்: உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் கொழுப்பு அடங்கிய உணவுகள், அதிக உப்பு, செயற்கை சுவையூட்டிகள் அடங்கிய உணவுகள், அதிக சீனி கொண்ட உணவுகள், ஊட்டச்சத்து குறைவான அதிக கலோரி கொண்ட உணவுகள், அதிக பதப்படுத்தப்பட்ட உணவுகள். அதிக பதப்படுத்தப்பட்ட இறைச்சி மற்றும் மீன் வகைகள், அதாவது சொசேஜஸ், மீட்பால்ஸ் மற்றும் ஹாம் போன்றவையாகும். அத்துடன் அதிக பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் உணவுகளான சொசேஜஸ், பன், பர்கர், ஹாட்-டாக், சப்மரைன் மற்றும் பீட்சா என்பனவும் தடை செய்யப்பட்டுள்ளன. மேலும் சீனி சேர்க்கப்பட்ட பன் வகைகளான கிரீம் பன், ஜாம் பன், பேஸ்ட்ரி வகைகள் மற்றும் எண்ணெயில் பொரித்தெடுக்கப்பட்ட சிற்றுண்டிகளும் தடை செய்யப்பட்டுள்ளன. செயற்கை சுவையூட்டிகள் சேர்க்கப்பட்ட சில்லி பேஸ்ட், சூப் கட்டிகள், சீசனிங் பவுடர் சேர்க்கப்பட்ட உணவுகள், உடனடி சூப் வகைகள், அதிக பதப்படுத்தப்பட்ட தக்காளி சோஸ், சோயா சோஸ் போன்ற சோஸ் வகைகள், உடனடி நூடுல்ஸ் மற்றும் பதப்படுத்தப்பட்ட பேக்கெட் அல்லது டின்னில் அடைக்கப்பட்ட ஊறுகாய் வகைகளும் இதில் அடங்கும். ஸ்விங்கம், டோஃபி, லாலிபப், கிசஸ், ஜுஜூப்ஸ், பொம்மை முட்டாய், புல்டோ போன்ற அதிக சீனி கொண்ட உணவுகள், ஐஸ் பேக்கெட், ஐஸ் பழம், ஜெலி வகைகள் மற்றும் அதிக ஜெலட்டின் கொண்ட உணவுகளும் தடை செய்யப்பட்டுள்ளன. பூந்தி, மஸ்கட், தொதல் மற்றும் உப்பு சேர்க்கப்பட்ட உடனடி சிற்றுண்டிகளான பைட்ஸ், முறுக்கு, எக்ஸ்ட்ரூட்டட் கிரன்ச், ஸ்நாக்ஸ், டிப் சாக்லேட், டோனட், எக்லையர்ஸ் போன்ற மாவு உணவுகள்,
அனைத்து வகையான பிஸ்கட்டுகள், கேக் வகைகளும் தடை செய்யப்பட்டுள்ளன. ஐஸ்கிரீம் மற்றும் அதிக பதப்படுத்தப்பட்ட இனிப்புணவுகள், காபிடப்பட்ட பானங்கள், அதிக சீனி கொண்ட பானங்கள், செயற்கை சுவையூட்டிகள் மற்றும் நிறமூட்டிகள் சேர்க்கப்பட்ட பானங்கள் மற்றும் பேக்கெட் பானங்கள் என்பனவும் இதில் அடங்கும். சுவையூட்டப்பட்ட, நிறமூட்டப்பட்ட பால் மற்றும் ஜோகட் பானங்கள், சக்தி பானங்கள், சுவையூட்டப்பட்ட பழச்சாறுகள், நெக்டர், கோடியல் வகைகள் மற்றும் உடனடி தேநீர், கோப்பி வகைகளும் தடை செய்யப்பட்டுள்ளன. இந்த உணவு பட்டியலை வாசிக்கும் போது சில வேளைகளில் சாப்பிடுவதற்கு பெரிய அளவில் உணவுகள் இல்லையோ என்று உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் இந்த வழிகாட்டியை பார்க்கும்போது எமது பிரதான உணவுகளுக்கு பதிலாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பெருமளவிலான பிரதான உணவு வகைகளும் சிற்றுண்டி உணவு வகைகளும் அவை வர்ண படங்களுடன் தயாரிக்கும் முறைகளுடனும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இப்போது தடைகளை நடைமுறைப்படுத்திய பின்னர் பாடசாலை சிற்றுண்டி சாலையில் சாப்பிடுவதற்கு என்னதான் இருக்கிறது என ஒரு தாய் என்னிடம் கேட்டார். அப்படித்தான் அவர்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். 2070, 2080, 2085 ஆண்டுகளில் நமது நாட்டின் முதியோர் சனத்தொகையாக மாறவிருக்கும் இன்றைய பிள்ளைகளையும் இலக்கு வைத்து நாம் இந்த திட்டத்தை திட்டமிட்டுள்ளோம். அண்மை காலத்தில் இந்த சில உணவுகள் தொடர்பாக நாம் பல்வேறு ஒழுங்குமுறைகளை வெளியிட்ட போது பல பாடசாலைகளில் இருந்து எமக்கு முறைப்பாடுகள் கிடைத்தன. முன்பு தங்களுக்கு சில நிறுவனங்கள் இப்போது விளையாட்டுப் போட்டிகளின் போது அல்லது வேறு சந்தர்ப்பங்களில் நிதியுதவி வழங்குவதில்லை என கூறினார்கள். அவையே இங்குள்ள பிரச்சனைகள். அப்படி என்றால் விளையாட்டுப் போட்டியின் செலவுகளை ஈடுகட்டுவதற்காக பிள்ளைகளுக்கு அந்த உணவுகளை கொடுத்துவிட்டு அப்படியே விட்டு விடுவதா? அல்லது இன்னும் சில தசாப்தங்களில் நமது நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்கவிருக்கும் இந்த பிள்ளைகளின் ஊட்டச்சத்து குறித்து பார்ப்பதா? இப்போது நாம் இதனை ஒரு தீவிரமான பாதையை தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டிய ஒரு காரியமாகும். லாபத்தை நோக்கமாக கொண்ட நிறுவனங்களிடமிருந்தும் மக்களின் சில பழக்க வழக்கங்களில் இருந்தும் அதிகளவான தடைகள் ஏற்படும். அவை அனைத்தையும் நாம் வென்றெடுக்க வேண்டும்.